உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. எப்படி மாயா? இன்னும் என்னால அதை நம்பவே முடியல. ஏய், என்ன பேசிக்கிட்டே போற? அப்படி என்ன நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன்? 4 மாசத்துக்கு முன்னாடியே நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன, எனக்கு எப்படி இது தெரியும்னு பாக்குறியா? டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என் கெரியர் அது இதுன்னு காரணம் சொல்லி என்ன நல்லா ஏமாத்திட்டு இருந்திருக்க. நான் உனக்கு தாலி கட்டும் போதே நீ பிரெக்னண்டா இருந்திருக்க. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்க. நீ சொல்றதுக்கெல்லாம் நானும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருந்திருக்கேன். ஆனா இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது. ஏய், என்ன? நான் மட்டும் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலையா? உனக்காக நான் அவ்வளவு பெரிய வெயிட்டை விட்டுட்டு வந்தேன். இங்க வந்து எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? நானும் எல்லாமே உனக்காக தான் செஞ்சேன். மாயா, இப்ப அந்த ஆர்குமெண்ட்லாம் தேவையே இல்லை. சும்மா நீ செஞ்சதை நியாயப்படுத்தாத. என் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சமாவது யோசி. அதேதான் உனக்கும். ஏன் பக்க நியாயத்தை கேட்கவே உனக்கு மனசு இல்லைல்ல? விடு. நீ சொல்றது உனக்கு சரினா, நான் செஞ்சதும் எனக்கு சரிதான். இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். ஜீவா, மாயா கிட்ட பேசுனியா? ஜீவா, ஜீவா, என்னால எந்திரிக்க முடியல. மாத்திரை சாப்பிடணும். மாத்திரை எடுத்து கொடு. இங்க பாரு, நான் உன்னை பாத்துக்கிறதுக்கு வச்ச நர்ஸ் கிடையாது. எதையுமே கேட்காம கொள்ளாம போய் செஞ்சுக்க தெரிஞ்சவளுக்கு மாத்திரை எடுத்துக்க தெரியாதா? போ, நீயே எடுத்துக்கோ. என்ன ஓவரா பேசுற? ஓவரா பேசாம வேற எப்படி பேசுவாங்க? உனக்கு எனக்கும் நடுவுல இவ்வளவுதான். இனிமே இப்படிதான் இருக்கும். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். நீ உன் கரியரை டெவலப் பண்ண, என்ன வேணா பண்ணு, என்ன விட்டுரு. என்ன மது, காலையிலேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்ட போல இருக்கு. ஆமா பாட்டி. மாயா, அண்ணி, இங்க வா. எங்க கிளம்பிட்ட? என்ன அண்ணி புதுசா கேக்குறீங்க? பொட்டிக்கு தான். என்ன விளையாடுறியா? நேத்து வரைக்கும் உனக்காக நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல அழுதுட்டு இருந்தோம். இன்னைக்குதான் உனக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்குள்ள வேலைக்கு கிளம்பி போற? ஆமா, ஜீவா எங்க? ஜீவா அப்பவே கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டான். ஜீவா போயிட்டான், சரி. உன்னையும் ஆபீஸ்க்கு போக சொன்னானா என்ன? என்ன அண்ணி, நான் என்ன செஞ்சாலும் ஜீவா சொல்றத கேட்டுதான் செய்யணுமா? ஆபீஸ்க்கு போறது ஒரு குத்தமா? சும்மா அங்க போக கூடாது, இங்க போக கூடாதுன்னு ஆளாளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன அவ யாருக்காக சொல்றா? உனக்காக தானே சொல்றா. ரொம்பதான் அழுத்துக்கிற. ஆபீஸ் எல்லாம் கிடக்கட்டும், போய் ரெஸ்ட் எடு போ. ஆமா மாயா, இந்த நேரத்துல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நீ எங்கேயும் போக வேண்டாம், சொன்னா கேளு.
என்னாச்சு? அண்ணா பாருங்கண்ணா, என்ன ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு அண்ணி சொல்றாங்க. கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. நேத்து நீ இருந்த நிலைமைக்கு இன்னும் 1 மாசத்துக்கு நீ பொட்டேக் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அண்ணா நீங்களுமா? சொல்றேன்ல, போய் ரெஸ்ட் எடு. மாயா, சாப்பிட்டு போ. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. இல்லை, இது முக்கியமான கால். பேசிட்டு உடனே வந்துடுறேன். அபிஷேக், என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இந்த டைம்லயா ஃபோன் பண்ணுவ? அப்படி என்ன தலைப்புற விஷயம்? ஏன் கேட்க மாட்டேன்? உனக்காக நான் பழி ஏத்துக்கிட்டு மொத்த பணத்தையும் உனக்கு கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த கஷ்டம் எனக்கு தானே தெரியும், உனக்கு என்ன தெரிய போகுது? ஏய், என்னடா வேணும் உனக்கு? எனக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை நீ செட்டில் பண்ணியா? இதோ தரேன் அதோ தரேன்னு என்ன அலைய விட்டுட்டு இருக்க. இப்ப எனக்கு பணம் கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது. சரி, யாருக்கிட்டையாவது 5000 10,000 கொடுத்து அனுப்புறேன். போன வை. என்னது 5000 10,000? என்ன பிச்சை போடுறியா? நீ அடிச்சது எவ்வளவு தெரியுமா? 25 கோடி. இப்ப நான் இந்த நிலைமையில இருக்க காரணம் நீ மறந்துடுச்சா? ஒழுங்கு மரியாதையா எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விடு. மீதி எவ்வளவு தேவைப்படும்னு நான் அப்புறம் சொல்றேன். என்னது 2 லட்சமா? உன்னோட செம காமெடியா போச்சு. டேய், என்னால 1 பைசா கூட உனக்கு தர முடியாது. என்னடா பண்ணுவ? இப்ப நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? எங்க இருக்க? உன்னோட வீட்டுக்கு வெளியே தான் நான் நிக்கிறேன். தைரியம் இருந்தா இன்னொரு தடவை அந்த பதில சொல்லு பார்க்கலாம். நீ மட்டும் சொன்னேன்னு வையே, நான் அப்படியே உள்ள வந்து கௌதம் சாரை பார்த்து பேசி உன்னை பத்தி சொல்லி ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.